எலிமினேஷன் சேம்பர் 2026 வான வேடிக்கையோட கோலாகலமா தொடங்குது. கோலாகலமா தொடங்குன எலிமினேஷன் சேம்பர்ல ஃபர்ஸ்ட் மேட்சா என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வுமென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் தான் நடக்குது. இந்த மேட்ச்சுக்காக ஃபர்ஸ்ட் அலெக்சா பிளிக்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெஸ்லர் வர ஆரம்பிச்சாங்க. அலெக்சா பிளிக்ஸ் வந்ததுக்கப்புறம் யார் வந்தான்னு கேட்டீங்கன்னா, மேலே வந்து சாட் கேர்கில்டு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கா வர்றதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ரெக்கில் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களாக வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமான அப்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷேட்டன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கியானா ஜேம்ஸ் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பர் ஸ்டார்ட் ஆகும். எலிமினேஷன் சேம்பர் ஸ்டார்ட் பண்ணது கியானா ஜேம்ஸும் டிஃப்னி ஷேட்டன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த எலிமினேஷன் சேம்பரில் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த ஆஸ்கா இருந்த கூண்டை அடித்து உடைக்கிறது, அதுக்கப்புறம் ஆஸ்கா வந்து அந்த கூண்டை உடைச்சதுக்கப்புறமே வந்து வெளில வர்றது, அதுக்கப்புறம் அலெக்சா பிளிக்ஸ் டாப் ஆஃப் த கேஜிலேருந்து குதிக்கிறது, இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஒரு பயங்கரமான மேட்சாக உமன்ஸ் மேட்சாக இருந்தாலும் பயங்கரமான மேட்சாக கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் கெய்னா ஜேம்ஸ்க்கு அலெக்சா பிளிக்ஸ் சிஸ்டர் அபிகேல் ஃபினிஷரை போலான்னு போடுற நேரத்தில் ஆஸ்கா வந்து அலெக்சா பிளிக்ஸ்க்கு மேலே மிஸ்டர் துப்பி ஆஸ்காவை எலிமினேட் பண்ணிடுவாங்க. கெய்னா ஜேம்ஸ் ரோல் பின் பண்ணி எலிமினேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கல் டாமினேட் பண்ணுவாங்க. எல்லாருமே போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்காவையும் கெய்னா ஜேம்ஸையும் சேர்த்தே வச்சு பின் பண்ணுவாங்க. ரோமன் ரிங்ஸ் எப்படி டேனியல் பிரைனையும் எட்ஜையும் வந்து ரெஸ்ல்மேனியாவில் பின் பண்ணுவாரோ அதே போல் பயங்கரமாக பின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஃப்னி ஷேட்டன், ரெக்கில், அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே 3 பேர் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து டிஃப்னி ஷேட்டனை வந்து ரீகா ரிப்ளே வெளில ரெக்கில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே வந்து டிஃப்னி ஷேட்டில் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பயங்கரமாக மூமெண்ட் வின் பண்ணி சாட் கேர்கில் ரெசல்மேனியாவில் ரீகா ரிப்ளே வர்சஸ் சாட் கேர்கில்ன்ற மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்ததாக என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக வந்து உமன்ஸ்க்கான அதாவது இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் பிக்கி லிஞ்ச் வர்சஸ் ஏஜெலி. இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. பிக்கி லிஞ்சும் ஏஜெலியும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து பிக்கி லிஞ்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரி அடிபட்டிருக்க நேரத்தில் ஏஜெலி போட்டு சப்மிஷனில் டேப் பண்ணுவாங்க. அப்பயுமே வந்து ஆனால் வந்து ஏஜெலி வந்து ஜெயிச்சதா எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ரெஃப்ரி பார்க்கல, அதனால ரெஃப்ரி அடிபட்டு கிடந்தார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்ச்சில் வந்து மீண்டும் வந்து தன்னோட சப்மிஷன் மூவை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏஜெலி வின் பண்ணி நியூ உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன் ஆகிடுவாங்க. ஏஜெலி கேரியரில் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட் டைமாக வின் பண்ணுறாங்க. ஏஜெலி வின் பண்ணியிருக்கிறாங்க புதிய சாம்பியன்ஷிப். இப்போது ஏஜெலி சாம்பியன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், மிஸ்டீரியஸ் பாக்ஸ், அதுக்கிட்ட வந்து ஒரு பீஸா ஒத்துக்கு ஆர்டூத் பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான மேட்ச், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலர் வர்சஸ் சிஎம் பங்க். இவங்க 2 பேருக்கும் WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் செகண்ட் டைமாக நடக்குது. நார்மல் ஃபின் பாலர் தான் வந்தார். ஆனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சிஎம் பங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சிஎம் பங்கு இந்த மேட்ச்சில் பிளட்லாம் வரும், இருந்தாலும் அதையும் தாண்டி சிஎம் பங்க் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு கட்டத்தில் சிஎம் பங்க் ஜிடிஎஸ் மூவ் போடுவார். அந்த ஜிடிஎஸ் மூவ்லேருந்து எஸ்கேப் ஆகி ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவார்னு பார்த்தோம் ஃபின் பாலர். அந்த மூமெண்ட்டை கிக் அவுட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபின் பாலர் தன்னோட ஃபினிஷரை போடுவார், போட்டுட்டு பின் பண்ணி வைப்பார். சிஎம் பங்கு 2.9 கிக் அவுட் பண்ண மாதிரி பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஃபின் பாலர் வந்து சிஎம் பங்கை பேரிகேடோட ஜம்பிங் மூவ் போட்டு உடச்சிக்கிட்டு போவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபைனலாக ஜிடிஎஸ் மூவை போட்டு சிஎம் பங்கு ஃபின் பாலரை தோக்கடிச்சு வின் பண்ணிடுவார். இதுக்கு முன்னாடி மேட்ச் எப்படி நடந்துச்சோ அதே போல் இவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டு சமாதானத்தோடு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏஜெலி வருவாங்க, சிஎம் பங்கோட ஒய்ஃப். அவங்க 2 பேரும் சிக்காகோவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸ்லேருந்து யார் வரான்றதுக்காக பார்ப்பாங்க. அப்போ தான் பார்த்தா அது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷின் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூவில் ஒரு ரெஸ்லர். ஏடபிள்யூலேருந்து இப்போ WWE வந்திருக்காரு. இவர் ஒரு நல்ல என்டர்டெயின் தான். ஆனால் வந்து ஆடியன்ஸ் வந்து இவர் வந்ததுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் அந்த அளவுக்கு சியர் பண்ணலை அப்படின்றது தான் ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட் மேட்ச் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக் வில்லியம்ஸ் வருவார். ட்ரிக் வில்லியம்ஸ் வந்தோடனே எல்ஏ நைட் வருவார். எல்ஏ நைட் வந்தோடனே யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வருவார். லோகன் பால் வந்தோடனே அதுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் வருவார். ராண்டி ஆர்டன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜோ ஈவன்ஸ் வருவார். அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக யங்கஸ்ட் பிளேயர் வந்து எலிமினேஷன் சேம்பரில் கலந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வருவாங்க. இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் ஜோ ஈவன்ஸும் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த மேட்சை இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து ஒரு நல்ல ரெஸ்லர். 2 பேருமே ஏன்னா ஜோ ஈவன்ஸ் ஒரு ஸ்டண்ட் ரெஸ்லருக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் உள்ளவர். NXTயில் இவங்களுக்கு நடந்த மூமெண்ட்லாம் வச்சு ஹைப் வரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் லோகன் பால் உள்ளவர்.
லோகன் பால் உள்ள வந்ததுக்கப்புறம் கோடி ரோட்ஸ், ஜோய் ஈவன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் 3 பேரும் சேர்ந்து லோகன் பாலை குமுறுன்னு கும்பிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் நைட்ல தான் அவர் செலக்ட் ஆனாரு. அதுக்காகவே காண்டல அடிச்சு நவுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் லோகன் பாலை ஜோ ஈவன்ஸ் எலிமினேட்டர் டாப் ஆஃப் த கேஜ்லேருந்து தள்ளி விடுவாங்க. ராண்டி ஆர்டன் ஃபைனல் மெம்பராக அந்த கேஜை ஓப்பன் பண்ணோன்னே வருவார். லாஸ்ட்டாக ராண்டி ஆர்டன் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஜோ ஈவன்ஸ் ஃப்ராக் பிளஸ்லாம் போடுவார். லோகன் பால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவராக எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோ ஈவன்ஸை எலிமினேட் பண்ணி ஷாக்கிங் மூமெண்ட் கொடுப்பார். அதுக்கப்புறம் யாரை எலிமினேட் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணுவார். பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் லோகன் பால் எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் எலிமினேட் பண்ணுவார். கிட்டத்தட்ட 3 பேரை எலிமினேட் பண்ணி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பார் லோகன் பால். அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு ஒரு மாஸ்க் போட்ட மேன் மீண்டும் வர்ற மாதிரி காமிப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராவோட மேனேஜர் வந்து பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ்லாம் பிடிச்சி விட்டுருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜாபர் ரெஸ்லர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வழியாகவே அந்த கேட்டு வழியாகவே மாஸ்க்மேன் உள்ளே வந்துடும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மாஸ்க்மேன் உள்ளே வந்து லோகன் பாலுக்கு ஸ்டாம்ப் போட்டோன்னே இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி கோடி ரோட்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த மாஸ்க்மேன் கொஞ்சம் அப்படியே வெளில போகிற மாதிரி ரிங்கை விட்டு அந்த கேஜில் விட்டு போக மாட்டார். ரிங்கை விட்டு வெளில போனோடனே அப்படியே வந்து பின் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மாஸ்க்மேனை வைப்பார். அந்த மாஸ்க்மேனை அப்படியே வந்து அந்த ஹூடியை கழட்டுவார். ஹூடியை கழட்டிட்டு ஃபேஸ் ரிவைவல் பண்ணுவார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் நம்ம செத் ரோலின்ஸ் தான். இதை பார்த்தோன்னே பால் ஹியூமனுக்கு அள்ளு விட்டுரும். பால் ஹியூமன் அப்படியே மிரண்டு போயிடுவார். இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரிங்கில் ராண்டி ஆர்டனும் கோடி ரோட்ஸும் மட்டும் இருப்பாங்க ஃபைனல் மெம்பர். இதில் ஜெயிக்கிறவங்க தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரியோட மோதுறதா இருந்துச்சு. ட்ரீம் மெக்கன்ட்ரி உள்ள வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ட்ரீம் மேக்கர் போட்டு அடிப்பார். ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸை போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டனையும் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். இதான் சந்தர்ப்பம் சொல்லி 2 பேருமே சேர்ந்து ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸும் சேர்ந்து ட்ரீம் மேக்கரை போட்டு அடிப்பாங்க. ராண்டி ஆர்டன் ஆர்கே போட ட்ரீம் மேக்கர் கிராஸ் ரோட்ஸ் போட அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் இதான் சந்தர்ப்பம் சொல்லி கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் போட்டு வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணி ரெசில்மேனியாவில் ட்ரீம் மேக்கரை வச்சிருக்க WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுறதுக்கு செலக்ட் ஆகிடுவார்.